வணக்கம். இந்தியாவில் ஆர்எஸ்எஸ் என்கின்ற ஒரு அமைப்பு இருக்கிறது. அந்த அமைப்பை பற்றி நீங்கள் கிராமப்புறங்களிலும் சரி, நகர்ப்புறங்களிலும் சரி போய் கேட்டிங்கன்னா பெரும்பான்மையானவர்கள் தெரியாது என்று தான் சொல்வார்கள். என்ன காரணம் என்று சொன்னால், அந்த அமைப்பு எங்கேயும் பகிரங்கமாக தன்னை அடையாளப்படுத்தி கொண்டதில்லை. இப்போ திருவிளையாடல் திரைப்படத்தை பார்த்தோம்னா, அதில் முருகன் சொல்லுவார் இல்லைங்களா, சிவபெருமானோட கோபப்பட்டு போயிட்டு, எனக்கென்று ஒரு ஊர், எனக்கென்று ஒரு மக்களை நான் உருவாக்கி கொள்கிறேன் என்று. அதுபோல தான் ஆர்எஸ்எஸ் என்பது ஒரு அமைப்பு. அந்த அமைப்பு வந்து அவங்களுக்குன்னு ஒரு சட்டத்திட்டத்தை உருவாக்குறாங்க. அதை ஏற்றுக்கொண்ட உறுப்பினர்கள் இன்றைக்கி எந்த அளவுக்கு உறுதியாக இருக்காங்கன்னு தெரியல. 100 வருஷம் ஆயிடுச்சு அந்த அமைப்பு உருவாக்கி. இப்போ 98 வருஷம் ஆயிடுச்சு. ஆரம்ப காலத்தில் அந்த அமைப்பை ஏற்றுக்கொண்டவர்லாம் பார்த்திங்கன்னா, உயிரை கொடுத்தாவது அந்த அமைப்பில் என்ன சட்டத்திட்டங்களை உருவாக்குறாங்களோ அதை நிறைவேற்றிடுவாங்க. அவ்வளோ ஒரு உறுதியான ஒரு சட்டத்திட்டம்னு சொல்கிறாங்க. நமக்கு அதை பற்றி அவ்வளோ தெரியாது. ஆனால் என்ன ஒரு விஷயம்னு கேட்டோம்னா, பழம் கனிந்து பாலில் விழுகின்ற போது அதை இன்னொருவன் தட்டி பறித்து விட்டான் என்று சொல்லுவாங்க இல்லைங்களா பழமொழியே. அதுபோல் ஆர்எஸ்எஸ் என்ன பண்ணுச்சு, ஒரு 100 ஏக்கர் இடத்த வாங்கி அதில் மாங்கன்றுகளை நட்டது. மாமரமாக வளர்ந்தது, பூவானது, பிஞ்சானது, காயானது, கனிந்தது. ஆனால் இவர்கள் நம்பிய இருவர் இவர்களுக்கு மோசம் செய்து விட்டார்கள். யாருன்னு, அந்த 2 தோட்ட காவலாளி என்ன செஞ்சிட்டான்னா, எல்லா பழத்தையும் அறுத்து தன்னுடைய கிராமத்துக்கு கொண்டு போயிட்டான். 100 ஆண்டு காலம் ஒட்டுமொத்த ஆர்எஸ்எஸ் உழைப்பை மோடி, அமித்ஷா இருவரும் அதனுடைய அறுவடையை குஜராத்துக்கு கொண்டு சென்று விட்டார்கள். எப்படின்னு கேட்டோம்னா, கடந்த 10 ஆண்டு கால பிஜேபி ஆட்சி என்பது ஆர்எஸ்எஸ்னுடைய உழைப்பால் வந்தது. ஏதோ மோடிஜி தனிப்பட்ட முறையில் ஒரு பிஜேபி கட்சியை உருவாக்கி அதன் மூலயமாக ஆட்சியை பிடித்து அவர் ஏதோ தொண்டை போராட்டம் பண்ணி ஆர்ப்பாட்டம் பண்ணி ஆட்சியை பிடிச்சாருன்னா கிடையாது. அதாவது கண்ணுக்கு தெரியாத ஆர்எஸ்எஸ்னுடைய தொண்டர்கள் ஒவ்வொரு நாளும் உறங்காமல் உண்ணாமல் ஏகப்பட்ட, அதாவது கணினி வழியாக, கொள்கை வழியாக, மக்களை ஆன்மீகத்தின் வழியாக ஈர்ப்பு செய்து பல ஆர்ப்பாட்டங்களை செய்து போராட்டங்களை செய்து இந்த ஆட்சியை பிடிச்சி மோடியை, அதாவது மோடிஜி வந்து குஜராத்தில் இப்போ முதலமைச்சராக இருந்தாருங்களா, கோத்ரா கலவரத்தை உருவாக்கிய நாயகன் இல்லையா அவர். அதாவது ஈவிரக்கமற்ற ஒரு கொடுஞ்செயல் செய்த ஒரு நாயகன் மோடி. அவர் என்ன பண்ணிட்டார், இவர் தான் சரியாக இருப்பார்னு நினச்சா நம்பிட்டாங்க அவங்க. அதனால் அதாவது ஆர்எஸ்எஸை பொறுத்த வரைக்கும் நேரடியாக அவர்கள் களத்தில் வரமாட்டாங்க. மறைமுகமாக இருந்து தான் பின்னாடி இருந்து இழக்குவாங்க. தன்னுடைய சாதனை நிறைவேற்றணும் வேணும்னா நம்ம நேரடியாக களத்தில் வரக்கூடாதுன்றதுனால என்னவோ அவங்க வந்து மோடிஜியை பிரதமராக உருவாக்கிட்டாங்க. மோடி என்ன பண்ணார், நம்ம எதுக்கு ஆர்எஸ்எஸை வளர்க்கணும், ஆர்எஸ்எஸை நம்ம வளர்க்க தேவையில்லை, நம்ம அதாவது குஜராத்தை வளர்த்தா எதிர்காலத்தில் எல்லா இடத்துலையும் மோடினே இருக்கும். இப்போ பார்த்தீங்களா, குஜராத்தில் ஸ்டேடியத்துக்கு குஜராத்தில் மோடி ஸ்டேடியம்னு மாற்றிட்டாங்க இல்லையா. அதே போல் கல்லூரி, மோடிக்கு திரும்பிய திசையெல்லாம் சிலை, இப்படியெல்லாம் இருக்கும் எதிர்காலத்தில். இதை பார்த்தார் மோடி, குஜராத்தில் இருக்கிற அத்தனை பேரையும் நான் முதலாளி ஆக்கிடுறேன்டா. இதுக்கு தான் இவ்வளவு நாளாக நான் பிஜேபி கட்சியில் இருந்தேன், ஆர்எஸ்எஸ்ஸில் இருந்தேன்னு ஒரு சபதம் எடுத்தாருன்னு தெரியல. போனார், உலகம் முழுவதும் நிதியை சுரண்டினார். இந்தியாவில் இருந்த, அதாவது தொழில்துறையில் சுரண்டினார், என்னென்னவோ சொல்கிறாங்க. அது பிஎம் கேரில் வாங்கினார், அப்படி இப்படின்னு 1000 சொல்லட்டேங்க. ஒரு சாதாரண பாமரனை கூட விட்டு வைக்கல. பேங்க்கில் அக்கௌண்ட்டு சும்மா ஓப்பன் பண்ணுன்னு சொல்லிவிட்டு அது ஓப்பன் பண்ண உடனே அதுக்கப்புறம் பேங்க்கில் இருந்த எல்லா காசும் காணாமல் போகுது. எப்பட்றா காணாமல் போகுது, நான் நீ அக்கௌண்ட் வச்சுருக்கிறேன்ல, அதை நான் பராமரிக்கணும் இல்லைன்னு சொல்லிட்டு, அதாவது 5000 போட்டால் காணும், 1000 ரூபாய் போட்டால் காணும். சாதாரண கூலி தொழிலாளி, விவசாய தொழிலாளி, இந்த தொழிலாளி காட்ட கூட விடமாட்டேன்னு சொல்லி இவ்வளோ கொடூர நெஞ்ச வேணுங்க. நம்மெல்லாம் ஹிட்லர்லாம் சும்மாங்க, ஹிட்லர்ன்றான், முசோலினின்றான், அதெல்லாம் சும்மா. அவங்களுக்கெல்லாம் நாட்டை பிடிக்கணும், படையெடுக்கணும், உயிரை பணயமாக வச்சு போராடி தான் அந்த கொடுஞ்செயல் செஞ்சு வந்தானுங்க. ஆனால் மோடி அவர்கள் யாருக்கும் தெரியாமல் ஆர்எஸ்எஸ்னுடைய உழைப்பில் முழுமையாக தன்னுடைய அந்த இந்திய நாட்டினுடைய அத்தனை வளங்களையும் சுரண்டி
கார்ப்பரேட் அத்தனை பேருமே, அதாவது அதானி உலகத்திலேயே 2வது பணக்காரன் அளவுக்கு கொண்டு போய் அப்புறம் கண்டுபிடிச்சி 20வது இடத்துல கொண்டு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இது மாதிரி தன்னுடைய மாநிலத்தை உயர்த்துவதற்காக, தன்னுடைய குஜராத் மக்களை வளம் பெற செய்வதற்காக, ஒட்டுமொத்த இந்திய வளங்களையே சுரண்டி தன்னுடைய மாநிலத்துக்கு அவர் கொண்டு போயிட்டார். அதாவது தன்னை வளர்த்த ஆர்எஸ்எஸ்னுடைய கண்ணில் மண்ணை தூவிட்டு ஆர்எஸ்எஸ்ஸை வந்து பகிரங்கமாக ஏமாற்றிட்டார். ஆனால் கடந்த காலத்தில் இருந்த ஆர்எஸ்எஸ் தலைவர்கள்லாம் இன்றைக்கி இருக்கிறாங்களா என்னன்னு தெரியல. ஏன்னு சொன்னால், இந்த இவ்வளோ அக்கிரமங்களை செஞ்சுருக்கிறப்போ இப்போ இருக்கிற அதில் இருக்கிற தொண்டர்லாம் வயசாகிடுச்சா, எச் ராஜா போன்றவர்கள் போல் எல்லாருக்கும் வயசாகிடுச்சு. இன்றைக்கி அது போல் அதில் இளைஞர்கள் இருக்கிறாங்கன்னா தெரியல. ஏன்னா இருந்திருந்தால் இவ்வளோ அநியாயம் நடக்க வாய்ப்பு இல்லை. ஆர்எஸ்எஸ்னுடைய கொள்கை என்ன? தனக்குன்னு ஒரு நாடு, அதாவது அகண்ட பாரதம். அதுதான் அவங்களுடைய கொள்கை. இந்த உலகத்தில் தனக்கென்று ஒரு நாடு, அதே போல் தனக்கென்று ஒரு மொழி, ஒரே கொள்கை, எல்லாமே அதுதான். சைனா போல தான் அதை உருவாக்கணும். நீங்கள் இந்தியாவில் பன்முகத்தன்மை இருக்குது இல்லையா? ஒரே மொழி, ஒரே கொள்கை, ஒரே கோஷம், ஜெய் ஸ்ரீராம். இதுதான் ஆர்எஸ்எஸ்னுடைய கொள்கை. உழைக்கின்றவனுடைய உழைப்பை சுரண்டுவது ஆர்எஸ்எஸ்னுடைய கொள்கையில் எங்கேயுமே இல்லை. என்ன கேட்டால், என்கிட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 நண்பர்கிட்ட பேசினேன். ஆர்எஸ்எஸ்ஸை தலைமையேற்றிருப்பது பிராமணர்கள் ஆனாலும் கூட அவர்கள் பூணூல் அணிவதில்லை என்பதை நான் கேள்விப்பட்டிருக்கேன். எனக்கு கரெக்டாக தெரியல. ஆனால் ஒரு 2 பேர்கிட்ட விசாரித்தேன். ஆர்எஸ்எஸ்லேருந்து எனக்கு ஒரு 2 நண்பர் இருக்காங்க. அவங்ககிட்ட நான் பேசுகிறப்போ, ஆர்எஸ்எஸ் பூணூல் அணிவதில்லையாமே அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஆமாம், நான் கூட பூணூல் போடுறதில்ல அப்படின்னு அவர் சொன்னார். ஆனால் அவங்களாம் பார்த்திங்கன்னா அந்த சமூகத்தில், அதாவது ஆர்எஸ்எஸ்ஸை பற்றி தவறான கண்ணோட்டம் வெளியே பேசப்படுது. ஆனால் ஆர்எஸ்எஸ் சம்மந்தப்பட்டவர்கள் நேரடியாக இருக்கும்போது சமூகத்தில் அவங்களும் ஒரு சமூக சேவர் போல தான் ஊடுருவிட்டு இருக்காங்க. அவங்களுடைய கனவில் மண்ணள்ளி போட்ட மோடிஜி அவர்கள் அதாவது அதுதான் இப்போ உள்ளுக்குள்ளே அதான் நடந்துகிட்ருக்கு. நம்ம வந்து தெரியாதனமாக 10 வருஷம் மோடியை பிரதமர் ஆக்கிட்டோம். ஆனால் அந்த 10 வருஷத்தில் நம்ம எந்த ஒரு பலனை அனுபவிக்கலை. 100 ஆண்டு காலம் நம்மளுடைய ஆர்எஸ்எஸ் தொண்டர்கள் உழைத்த உழைப்பை ஒரு 10 ஆண்டு காலத்தில் மோடி அத்தனை செல்வங்களை தன்னுடைய மாநிலத்துக்கு கொண்டு போயிட்டாரு அப்படின்ற வருத்தம் ஆர்எஸ்எஸ் வட்டாரத்துக்குள்ளும் இருக்குது. ஆனால் பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனால் தற்போதைய நிலவரப்படி மோடிஜி அவர்கள் நம்மளை இந்திய மக்களை ஏமாத்தினார் என்பதை விட தன்னை ஊட்டி வளர்த்த அந்த ஆர்எஸ்எஸ் அமைப்பை தான் அவருக்கு துரோகம் செஞ்சுருக்காரு. அந்த துரோகத்தை அவர்கள் எப்படி மன்னிப்பார்களா? மறப்போம் மன்னிப்போம் என்று மன்னிப்பார்களா? அல்லது திரும்பவும் மோடிஜி அவர்களால் இந்திய மக்களுடைய வளங்களை சுரண்டியதை கண்டுபிடித்து மீண்டும் இந்திய மக்களுக்கே அதை கொண்டு வந்து சேர்ப்பார்களா? அப்படி சேர்க்க வேண்டிய பொறுப்பு ஆர்எஸ்எஸ்க்கு உண்டு. ஏனென்றால் இந்திய மக்களை ஒவ்வொரு தொழிலாளியும், விவசாயியும், கூலி தொழிலாளியும், சிறு குறு முதலாளிகளும் உழைத்து சேமித்து வைத்ததை எத்தனை வடிவம் வட்டி, அந்த வரி இந்த வரின்னு சொல்லிட்டு சுரண்டி ஒன்றும் போய் குஜராத்தில் சேர்த்துட்டாரு. அதை மீட்டெடுக்க வேண்டிய பொறுப்பும் ஆர்எஸ்எஸ்க்கு உண்டு என்பதை இந்த நேரத்தில் நாம் இந்த பதிவில் பேசுகிறோம். நன்றி, வணக்கம். அப்படி செய்வார்களா என்று பொறுத்திருந்து பார்ப்போம்.